மக்களின் வரிப்பணத்தில் கொள்ளையடிக்கப்பட்ட சொத்துக்களை மீண்டும் மக்களிடம் ஒப்படைக்குமாறு வலியுறுத்தி அனைத்து பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியத்தின் பிரதிநிதிகள் குழு ஒன்று மல்வானை மாளிகைக்குள் நேற்றைய தினம் நுழைந்தது. முன்னாள் அமைச்சர் ஃபசில் ராஜபக்சவுக்கு சொந்தமானது என கூறப்பட்டு பின்னர் உரிமையாளர் எவரும் இல்லை என கைவிடப்பட்ட மல்வானி மாளிகைக்குள் நுழைந்த அவர்கள் நேற்றிரவும் இன்றைய தினமும் அந்த இடத்திலிருந்து வெளியேறாமல் அங்கேயே தங்கியிருந்தனர். மக்களின் வரிப்பணத்தில் கொள்ளையடிக்கப்பட்ட சொத்துக்களை மக்கள் உடைமையாக்குமாறும் பல்கலைக்கழகங்களுக்குள் ஏற்பட்டுள்ள இடவசதி பிரச்சினைக்கு தீர்வாக இந்த சொத்துக்களை பீட வளாகங்களாகவும் விடுதிகளாகவும் முறையாக பயன்படுத்துமாறும் அவர்கள் தொடர்ந்தும் வலியுறுத்தி வருகின்றனர். இதேவேளை அனைத்து பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியத்தின் பிரதிநிதிகள் குழு ஒன்று பேச்சுவார்த்தைக்காக இன்று பிற்பகல் இசுருபாயில் உள்ள கல்வி அமைச்சுக்கு சென்றிருந்தது. இந்த போராட்டம் பல்கலைக்கழக மாணவர்களின் தனிப்பட்ட போராட்டம் அல்ல. இந்த போராட்டம் ஒட்டுமொத்த மக்களுக்காகவே முன்னெடுக்கப்படுகின்றது. ஏனெனில் போராட்ட காலத்திலிருந்து எங்களது கோஷம் என்னவென்றால் மக்களின் வரிப்பணத்தில் கொள்ளையடிக்கப்பட்ட சொத்துக்கள் மீண்டும் மக்களிடையே ஒப்படைக்க வேண்டும் என்பதாகும். இந்த வேளையில் 70 வருடங்களாக நாட்டை பாதாளத்திற்குள் தள்ளி சட்ட ரீதியான நடவடிக்கைகள் ஊடாக நாட்டை வங்குரோத்தடைய செய்ததாக நீதிமன்ற அறிக்கைகளினால் தீர்ப்பளிக்கப்பட்ட அரசியல் குழுக்கள் இந்த போராட்டத்துடனும் இந்த மக்கள் நடவடிக்கைகளுடனும் மீண்டும் தலை தூக்க ஆரம்பித்துள்ளன. அத்துடன் மக்கள் மத்தியில் பல்வேறு கருத்துக்களை திணிக்க முயல்கின்றன. எனவே அவற்றுக்கு ஏமாற வேண்டாம் என்று நாம் மக்களிடம் அன்பாக கேட்டுக்கொள்கிறோம். பேச்சுவார்த்தை தோல்வியடைந்தமையினால் மாணவர்கள் தொடர்ந்தும் குறித்த கட்டிட தொகுதியில் தங்கியுள்ளனர்.